மாயமான MH370 விமானம் நவம்பர் மாத தொடக்கத்தில் தேடல் பணியை தொடங்கும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தகவல். ஓஷான் இன்ஃபினிட்டி நிறுவனம் காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 விமானத்தின் புதிய தேடுதல் பணியை இந்த நவம்பரில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இது அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் குறிப்பிட்டார். தென்னிந்திய பெருங்கடலில் நிலவும் வானிலை காரணமாக தேடுதல் பணியை இப்போது தொடங்க முடியாது. நவம்பர் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலநிலை தேடுதலுக்கான மிகவும் பொருத்தமான காலநிலையாகும் என்று ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் ஆலோசனை கூறியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை அமைச்சகத்துக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான சந்திப்பின் போது நிறுவனத்தின் சமீபத்திய முன்மொழிவை சமர்ப்பித்த போது இத்தகவல் உறுதிப்படுத்தப்பட்டது என்றார் அவர். மார்ச் மாதத்தில் தேடலை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை விவாதிக்க இந்த மாத தொடக்கத்தில் ஓஷன் இன்ஃபினிட்டியை சந்திப்பதாக இதற்கு முன் அந்தோனி லோக் கூறியிருந்தார். இதற்கு முன்னதாக கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி 239 பேருடன் கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் சென்ற MH370 விமானம் மாயமானது உலக நாடுகளை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.